Let me continue the last video. Phloem transport. Phloem work enna? What is the function of phloem? It will be transport food synthesized by the leaves are transported by the phloem either to the area of requirement or stored. ஒன்றா எந்த பிளான்ட்டுக்கு எந்த பாகத்துக்கு வந்து மெட்டபாலிக் ஆக்டிவிட்டிக்கு யூஸ் ஆகும் அங்கே வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகும். இல்லை அப்படின்னா ஸ்டோர்டு ஃபுட் மெட்டீரியல்ஸ் நம்மலாம் வந்து எப்படி நம்மளுக்கு வந்து வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் கிடைக்கிது. பிளான்ஸ் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஃபுட் மெட்டீரியல் வில் பி ஸ்டோர்ட் இன் தி ஸ்டெம் ஆர் ரூட் ஆர் எனி காசஸ் இல்லையா. அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஃபுட் மெட்டீரியல் கிடைக்கும். ஸோ தட் இஸ் த மெயின் function of phloem. Phloem tissue is composed of sieve tubes which have sieve plates. Cytoplasmic strands pass through the pores in the sieve plates. 9th standard நான் phloem அடுத்தக்குள்ள சொல்லியிருக்கேனா. phloemல வந்து எத்தனை செல்கள் இருக்கும்? 4. It is a complex tissue. It has 4 types of cells. What are they? Sieve element, companion cell, then phloem parenchyma, phloem fibers. ஸோ இதில் வந்து கம்பேனியன் இதுதான் வந்து phloem parenchyma. இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு செல்ஸ் இருக்கும் இல்லையா. சொல்லி ஞாபகம் இருக்கா நான் நடத்தினது. அதே மாதிரி ஃப்ளோசிவ் பிளேட்ஸ் இருக்கும். sieve tube, this is called sieve plate. Then if you are not able to understand this diagram, just you have to verify your 9th book. ஸோ இந்த இடத்துல phloem parenchyma இருக்கும். இதுதான் வந்து என்னது sieve plate, இது வந்து sieve tube. இந்த sieve tubeகளின் வழியாக தான் வந்து என்ன ஆகும் ஃபுட் மெட்டீரியல் வில் பி கண்டக்டட். ஓகே, தென் இந்த இடத்துல வந்து என்ன இருக்கும் அப்படின்னா சைட்டோபிளாஸ்மிக் ஸ்ட்ராண்ட்ஸ் இருக்கும். சைட்டோபிளாஸ்மிக் ஸ்ட்ராண்ட்ஸ் அப்படின்றது என்னென்னா பாஸ் த்ரூ த போர்ஸ் இன் தி sieve plates. இந்த sieve platesக்கு இருக்கக்கூடிய கனெக்டிவிட்டின்னு சொல்லலாம். ஓகேவா, இந்த துளைகள்லேருந்து ஃபுட் மெட்டீரியல் இந்த துளைகளுக்கு பாஸ் ஆகிறது வந்து டியூ டு தி சைட்டோபிளாஸ்மிக் ஸ்ட்ராண்ட்ஸ் மூலமாக தான் என்ன ஆகும், இட் வில் பி பாசிங். ஓகே, ஸோ இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து உங்களுக்கு என்னது இதுதான் வந்து sieve tube, இது வந்து sieve plate. Sieve plates will be, it has many pores. These will be connected with the cytoplasmic strand. Cytoplasmic strand. Okay, these cytoplasmic strands pass through the pores in the sieve plates. Phloem transports food from a source to sink. Next வந்து sourceனா என்ன, sinkனா என்னன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. source அப்படின்றது என்னன்னா it is a food material storage place. ஓகேவா, எந்த இடத்துல ஃபுட் வந்து ஸ்டோர் பண்ணுறோமோ அதுதான் வந்து சோர்ஸ், அதாவது தயாரிக்கிற இடம்னு சொல்லலாம். அதாவது லீஃப் இஸ் எ சோர்ஸ். உங்களுக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க, ஃபுட் தட் இஸ் த லீஃப் அண்ட் சிங்க். தட் இஸ் த சோர்ஸ் இஸ் எ பார்ட் ஆஃப் த பிளான்ட் தட் சிந்தசைஸ் தி ஃபுட் மெட்டீரியல். சோர்ஸ் அப்படின்றது என்னது, எந்த பார்ட் வந்து ஃபுட்டை சிந்தசைஸ் பண்ணுதோ அதுதான் வந்து சோர்ஸ். சிங்க் அப்படின்றது என்னென்னா இட் நீட்ஸ் தி ரிசீவிங் ஃபுட் ஃப்ரம் தி சோர்ஸ். எந்த பாகத்தில் வந்து சேகரித்து வைக்குதோ அதுதான் வந்து சிங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ இப்போ phloem வந்து எப்படி டிரான்ஸ்போர்ட் பண்ணோம் அப்படின்னா எந்த இடத்துல உணவு தயாரிக்குதோ அந்த இடத்துலேருந்து உணவுப் பொருட்களை வந்து எந்த இடத்துல ஸ்டோர் பண்ணி வைக்கணுமோ அந்த இடத்துல வந்து இட் வில் பி டிரான்ஸ்போர்ட் தி ஃபுட் மெட்டீரியல். தட் இஸ் தி phloem டிரான்ஸ்போர்ட்ஸ் ஃபுட் ஃப்ரம் எ சோர்ஸ் டு எ சிங்க். சோர்ஸ் அப்படின்றது என்னது, the source is a part of the plant that synthesize food, that is the leaf, and sink அப்படின்றது என்னன்னா is a part that needs or stores the food. இது 2 மார்க்ல கேட்பாங்க, what is source and what is sink. ஸோ இங்கே இருக்கு இல்லையா, the source is அதிலிருந்து stores food வரைக்கும். இது வந்து ஒரு 2 மார்க் கொஸ்டின். Then but the source and sink may be reversed depending on the season or the plant's need. ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னா எல்லா சமயத்துலேயுமே வந்து என்ன பண்ணாது, பிளான்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறது வந்து சோர்ஸ்லையும் சேமித்து வைக்கக்கூடியது சிங்க்லேயும் தான் இருக்கும். ஓகேவா, எப்பயுமே வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து எங்கே நடக்காது, சோர்ஸ் டு சிங்கே நடக்காது. இன் சம் கேசஸ் சேமித்து வைக்கக்கூடிய உணவுப் பொருள்கள்லேருந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு தேவையான உணவுப் பொருளை வந்து எனர்ஜியாக எடுத்துக்கும். ஸோ தட் வில் பி reversed depending on the season. ஓகேவா, since the source sink relationship variable, the direction of movement in the phloem can be upwards or downwards. ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இப்போ லீஃப் இருக்குது, இதுதான் வந்து ஒரு பிளான்ட் அப்படின்னா லீஃப் இங்கே இருக்குது, அது ஃபுட் மெட்டீரியலை வந்து அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம், அதாவது பொட்டேட்டோலாம் இருக்குன்னா இங்கே வந்து ஃபுட் மெட்டீரியலை சேகரித்து வைக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா, ஃபஸ்ட்டு வந்து இந்த தயாரிக்கிற உணவுப் பொருள் வந்து இங்கே சேகரித்து வைக்கும். இது வந்து
It is a transportation from the source to the sink. ஓகேவா? when some other சீசனில் இங்கே சேகரித்து வைத்திருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை வைத்து ஏதாவது ஒரு மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி பண்ணணும்னா the transportations will be from the sink to the source. So that this transportation is called bidirectional. ரெண்டு வகையிலுமே நடக்கும். அதாவது source to sink or sink to source depending upon the variable, depending upon the season. So that this movement is called bidirectional. இது வந்து எங்கே நடக்கும்? ப்ளோயமில் மட்டும்தான் பைடைரக்ஷனல் நடக்கும். ஆனால் இன் கான்ட்ராஸ்ட் த மூமெண்ட் இஸ் ஆல்வேஸ் யூனிடைரக்ஷனல் இன் சைலம். ஸோ சைலமில் வந்து எப்பயுமே இது வந்து யூனிடைரக்ஷனலாக தான் நடக்கும். ஏன் அப்படின்னா எப்பயுமே ரூட் ஹேர்ஸ் வில் பி அப்சர்வ் த வாட்டர் அண்ட் இட் வில் பி டிரான்ஸ்போர்ட் டு தி அப்வர்ட் மூமெண்ட், uphill directions. ஸோ ஆல்வேஸ் இட் வில் பி யூனிடைரக்ஷனல் மூமெண்ட் இன் த xylem but bidirectional movement in the phloem. Have you understood phloem transport? Next, translocation of sugars. Translocation அப்படின்றது என்னது? mechanism of translocation of sugars from source to sink is through pressure flow hypothesis. இது வந்து சோர்ஸ்லேருந்து சிங்க்குக்கு வந்து உணவுப் பொருட்கள் போகுது அப்படின்னு சொன்னோம். அது எதன் மூலமாக போகும்? ஒரு ப்ரெஷர் இருக்கும், ஒரு ப்ரெஷர் ஃப்ளோ இருக்கும். அந்த ப்ரெஷர் ஃப்ளோ மூலமாக போகிறது தான் வந்து என்னது? டிரான்ஸ்லொகேஷன் அப்படின்னு பேர். குளுக்கோஸ் ப்ரிப்பேர்டு அட் சோர்ஸ் பை ஃபோட்டோசிந்தசிஸ் மூலமாக என்ன உருவாகும்? குளுக்கோஸ் உருவாகும். See, glucose is produced by the process of photosynthesis is converted into sucrose. Sucrose move into the companion cell, then into the living phloem sieve tube cells by active transport. இது வந்து என்ன ஆகும்? how pathway of movement படித்தோம் இல்லையா? எப்படி வந்து ஃபுட் மெட்டீரியல் வந்து பாத்வேயில் வந்து ரூட் ஹேர்லேருந்து சைலமுக்கு போச்சோ அதே மாதிரி, வாட்டர் மெட்டீரியல் ரூட் ஹேர்லேருந்து சைலமுக்கு போச்சோ அதே மாதிரி ஃபுட் மெட்டீரியல் will be goes to the phloem. Then the process produced by a hypertonic condition in the phloem. hypertonic அப்படின்றது சொன்னோமா? தென் ஹைப்பர்டானிக் அப்படின்னக்குள்ளார ஹைப்போடானிக் இது நம்ம பிளாஸ்மோலைசிஸில் சொன்னோம் இல்லையா? ஸ்ட்ரங்கன் ஆகும் அப்படின்னு. ஸோ அதாவது பிளாஸ்மோலைசிஸில் என்ன சொன்னோம்? பிளாஸ்மோலைஸ்டு செல்லு இருந்தது அப்படின்னா இட் லீவ்ஸ் த ப்ரோட்டோபிளாஸ்ட் வில் பி லீவ்ஸ் டுவோர்ட்ஸ் த இன்னர் சைட், அந்த செல்வால்லேருந்து பிரித்து தனியாக போகும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அதுவே வந்து ஹைப்பர்டானிக் கண்டிஷன், அதுதான். ஓகேவா? தென் water in the adjacent xylem moves into the phloem by osmosis. அது என்ன ஆகும்? ஃபுட் மெட்டீரியல் மூவ் ஆன உடனே சைலம் phloem டுகெதராக தான் இருக்குது இல்லையா? ஸோ அங்கே சைலமில் இருக்கக்கூடிய வாட்டர் மாலிகுல்ஸ் வில் பி ஆஸ்மாசிஸ் ப்ராசஸ் மூலமாக phloemக்கு போகும். as osmotic pressure builds up, the phloem sap moves to areas of floor pressure. of lower pressure by active transport, sucrose moves into the cells where it is utilized or stored. ஸோ என்ன ஆகும் அப்படின்னா இங்கே வந்து ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர், ஆஸ்மாசிஸ் மூலமாக என்ட்ரு ஆகிறனால இங்கே வந்து ஒரு விதமான ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் வந்து உருவாகும். அந்த ப்ரெஷர் மூலமாக ப்ளோயம் சாப் அப்படின்றது உணவுப் பொருட்களும் நீரும் கலந்து ஒரு கூழ்மண் நிலையில் இருக்கும் இல்லையா? சாப் அப்படின்னா அதுதான். ஓகேவா? அந்த சாரை வந்து என்ன ஆகும்? எந்த ஏரியாவில் லோயர் ப்ரெஷர்ஸ், அதாவது மூவ்ஸ் டு ஏரியாஸ் ஆஃப் லோயர் ப்ரெஷர் எங்கே இருக்குதோ அந்த இடத்துக்கு மூவ் ஆகும். பை ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் சுக்ரோஸ் மூவ் இன் டு த செல்ஸ் வேர் இட் இஸ் யூட்டிலைஸ்ட் ஆர் ஸ்டோர். ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னா இட் நீட் சம் எனர்ஜி. அது வந்து அந்த எனர்ஜி தான் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் அப்படின்றோம். அந்த எனர்ஜி மூலமாக ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் மூலமாக என்ன ஆகும்? அந்த உணவுப் பொருட்கள் எங்கே வந்து சேகரிக்க முடியுமோ அந்த இடத்துக்கு மூவ் ஆகும். ஓகேவா? as sugars are removed, the osmotic pressure decreases and water moves out of the phloem. சுகர் கண்டென்ட் ரிலீஸ் ஆன உடனே என்ன ஆகும்? அங்கே இருக்கக்கூடிய கான்சன்ட்ரேஷன் ரெடியூஸ் ஆயிரும். ஸோ ஆஸ்மாட்டிக் ப்ரெஷரும் டிக்ரீஸ் ஆகி தென் வாட்டர் வந்து ஆட்டோமேட்டிக்காக இட் மூவ்ஸ் அவுட் ஆஃப் தி phloem. ஸோ இதுதான் வந்து என்னது? டிரான்ஸ்லொகேஷன் ஆஃப் சுகர். ஹேவ் யூ அண்டர்ஸ்டுட் வாட் ஐ எம் சேயிங்? ஃபஸ்ட்டு குளுக்கோஸ் ப்ரிப்பேர் ஆகும். அந்த குளுக்கோஸ் வந்து சுக்ரோஸாக கன்வெர்ட் ஆகும். அந்த சுக்ரோஸ் வந்து கம்பானியன் செல்ஸ் மூலமாக எதற்கு உருவாகும்? phloem sieve tube செல்ஸில் வந்து ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் மூலமாக மூவ் ஆகும். ஓகேவா? இந்த ப்ராசஸ் எல்லாமே வந்து எதை ப்ரொடியூஸ் பண்ணுன்னா ஹைப்பர்டானிக் கண்டிஷன், ஒரு ஹைப்பர்டானிக் கண்டிஷன்ஸை உருவாக்கும். ஸோ அதுக்கு பக்கத்தில் இருக்க phloemக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அட்ஜசன்ட் சைலம் செல்ஸ் வந்து என்ன பண்ணும்? அதில் இருக்கக்கூடிய வாட்டர் கண்டென்ட் மூவ்ஸ் டுவோர்ட்ஸ் இன்டு த phloem பை ஆஸ்மாசிஸ். ஸோ ஆஸ்மாசிஸ் மூலமாக ப்ராசஸ் மூலமாக சைலமில் இருக்கக்கூடிய வாட்டர் கண்டென்ட் phloemக்கு மூவ் ஆகும். அது எதன் மூலமாக? ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் பில்ஸ்அப். அப்போ அந்த மாதிரி மூவ் ஆகும் பொழுது ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் உருவாகும். ஸோ ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் மூலமாக என்ன ஆகும் அப்படின்னா phloemல இருக்கக்கூடிய ஃபுட் மெட்டீரியலும்
வாட்டர் கண்டென்ட்டும் ப்ளோயம் சாப்ஸாக சேர்ந்து எந்த இடத்துல லோயர் ப்ரெஷராக இருக்கோ அந்த இடத்துக்கு ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் மூலமாக போகும். ஸோ அப்போ ப்ளோயமில் ஃபுட் மெட்டீரியலாக என்ன இருக்குது, சுக்ரோஸ் இருக்குது, சுகர் இருக்குது இல்லையா. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக லோயர் கான்சன்ட்ரேஷன் அப்படின்னக்குள்ள செல்லினுடைய தாவரத்தினுடைய மற்ற பக்கங்கள் எல்லாமே லோயர் கான்சன்ட்ரேஷனாக தான் இருக்கும் ப்ளோயமை தவிர. ஸோ அந்த இடத்துக்கு உணவுப் பொருள்கள் வந்து மூவ் ஆகும். இல்லை அப்படின்னா எங்கேயாவது ஒரு இடத்துல போய் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்ச உடனே சுகர் வந்து என்ன ஆகும், ரிமூவ் ஆகும். தென் சுகர் வந்து அங்கே போய் ஸ்டோர் ஆகிருது இல்லையா. அப்போ சுகர் ஸ்டோர் ஆனோடனே அந்த ப்ளோயம் சாப்லேருந்து சுகர் ரிமூவ் ஆன உடனே என்ன ஆகும், ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் ஆட்டோமேட்டிக்காக டிக்ரீஸ் ஆகி வாட்டர் வந்து ப்ளோயம்லேருந்து வெளியே வந்துடும். ஓகேவா. திஸ் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் டிரான்ஸ்லோகேஷன் ஆஃப் sugars. Okay, have you understood? Next, ascent of sap and its event. Ascent of sap அப்படின்னா என்னென்னா, நம்ம லோயர் கிளாஸில் நம்ம 8th செஞ்சுருக்கோம்னு நினைக்கிறேன். உங்கள் செட்டுக்கு நான் எடுத்தேன்னா என்னென்னு தெரியல. ப்ரெசன்ட் 8th வந்து இந்த எக்ஸாம்பிள் செஞ்சுருக்குறாங்க. upward movement of water and minerals from roots to different plant part is called ascent of sap. சாரேற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. சாரேற்றம் அப்படின்னா என்னென்னா, தாவரத்தினுடைய வேர்களின் மூலமாக நீர் மற்றும் அந்த மினரல்ஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாமே டிஃப்ரெண்ட் பார்ட்ஸுக்கு போகிறதுக்கு பேர் தான் வந்து என்னது, அசன்ட் ஆஃப் சாப். இதை வந்து ஒரு சிம்பிள் எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக செய்யலாம். நீங்கள் வீட்டில் தானே இருக்கீங்க, எனக்கு செஞ்சு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க பார்க்கலாம் யாராவது இருந்தால். ஒரு பாட்டில் இருக்கு இல்லையா, நம்ம இப்போ யூஸ் அண்ட் த்ரோ பாட்டில்ஸ் இருக்கு இல்லையா, வாட்டர் பாட்டில்ஸ், ஒரு குட்டி வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு இந்த தண்டுக்கீரை இருக்கு இல்லையா, தண்டுக்கீரை தெரியும் இல்லையா, இல்லைனா பால்சம் பிளான்ட் யூ ஆர் நாட் ஏபிள் டு ஐடென்டிஃபை. ஸோ அந்த தண்டுக்கீரை இருந்தது அப்படின்னா யூ ஹாவ் டு புல் அவுட் ஃப்ரம் தி ரூட்டோடு வந்து என்ன பண்ணணும், ஒரு பிளான்ட்டை வந்து புல் அவுட் பண்ணி நல்லா வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு, மண் இருக்கக்கூடாது, வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு அந்த பாட்டிலில் வந்து யூ ஹாவ் டு போர் சம் வாட்டர் அண்ட் புட் எ ட்ராப் ஆஃப் ரெட் இங்க், 1 or 2 drops ரெட் இங்க் வச்சு இந்த ஹோல் ரூட்டட் பிளான்ட் அதில் போட்டு யூ கீப் ஆஸ் இட் இஸ் இந்த சன்லைட்டில் வைக்காத ஒரு ஜன்னல் பக்கமே அதை வச்சு ஒரு 2 or 3 days வச்சிங்க அப்படின்னா that red ink what will you observe, the red color will be spread over all the veins. How it will be happen? Due to the process of ascent of sap, the root will be absorb the water and it will be conduct all the parts of the plant body. அந்த லீஃபில் வந்து க்ரீன் கலர் லீஃபில் இருக்கக்கூடிய மிட்ரிப்பெல்லாம் வந்து ரெட் கலராக மாறி இருக்கும். அதை நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். இது எதன் மூலமாக நடக்குது, பை த ப்ராசஸ் ஆஃப் அசன்ட் ஆஃப் சாப். ஓகே. ஸோ இது முடிஞ்சால் செஞ்சு எனக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்பி பார்க்கலாம். நீ நெக்ஸ்ட் கிளாஸில் பண்ணினா கூட ஓகே. ஓகே. ஸோ அது மூலம் என்ன ஆகும், a number of factors play a role in ascent of sap and it takes place in following steps. இங்கே உங்களுக்கு ascent of sap அப்படின்ற ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்களா. ஸோ இதில் வந்து ascent of sapல வந்து என்னென்ன இன்க்ளூட் ஆகும், ரூட் ப்ரெஷர் அப்படின்றது என்னது, water from soil enters the root hairs due to osmosis. சாயிலேருந்து வாட்டர் how it will be enters into the root hair by the process of osmosis. ஸோ அந்த இடத்துல என்ன உருவாகும், root pressure is responsible for movement of water up to the base of the stem. ரூட்டில் இருந்து பேஸ் ஆஃப் த ஸ்டெம்முக்கு வந்து ரூட் வந்து வாட்டர் கண்டென்ட் மூவ் பண்ணுறதுக்கு ரூட் ப்ரெஷர்ஸ் வில் பி ஹெல்ப். இங்கே இருக்கா ரூட் ப்ரெஷர் புஷஸ் வாட்டர் டு தி ஸ்டெம். ஓகேவா. ஃபஸ்ட்டு வந்து என்ன நடக்குது, ஆஸ்மாசிஸ் புஷஸ் வாட்டர் டு தி ரூட் ஹேர் ஆஸ்மாசிஸ் மூலமாக வாட்டர் உள்ளே போகுது. அங்கேருந்து ரூட் ப்ரெஷர் புஷஸ் த வாட்டர் டு தி ஸ்டெம். ஓகே. நெக்ஸ்ட் வந்து கேபிலரி ஆக்ஷன். Water or any liquid rises in a capillary tube because of physical forces. This phenomena is capillary action. Capillary அப்படின்றது என்னென்னா வெரி மைன்யூட் டியூபுலர் ஸ்ட்ரக்சர்ஸ். கேபிலரி அப்படின்னா என்னென்னா ஒரு நுண்ணிய குழல் போன்ற அமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. ஸோ இந்த கேபிலரி ஆக்ஷன் அப்படின்றது என்னென்னா வாட்டர் ஆர் எனி லிக்விட் ரைசஸ் இன் ஏ கேபிலரி டியூப் பிகாஸ் ஆஃப் த ஃபிசிக்கல் ஃபோர்ஸ். இந்த இடத்துல இருக்கக்கூடிய ரூட் ப்ரெஷர்னாலையும் அப்ஹில் மூவ்மெண்ட்னாலேயும் என்ன ஆகும், இட் வில் பி த வாட்டர் கண்டென்ட் வில் பி மூவ் towards the upward direction. In same way, in stem, water rises up to certain height because of capillary action. Okay, next வந்து addition cohesion of water molecule. Addition cohesion அப்படின்ற என்னன்னா, see, the water molecules form a continuous column in the xylem because of forces of addition and cohesion among the molecules. cohesion அப்படின்னா என்னென்னா, 2 மாலிக்யூல் ஆஃப் வாட்டர் மாலிக்யூலுக்கு இடையே இருக்கக்கூடிய பிணைப்புக்கு பேர் தான் கோஹிசன். ஓகேவா. அதாவது ஹாவ் யூ அண்டர்ஸ்டுட், இந்த வாட்டர் மாலிக்யூல்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா டியூ டு த அடிஷன் அண்ட் கோஹிசன் ப்ராசஸ் மூலமாக கண்டினியூஸாக இட் வில் பி கோஸ் டுவோர்ட்ஸ் தி
upward direction. ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி cohesion அப்படின்னா என்னென்னா ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் பிட்வீன் மாலிகுல்ஸ் ஆஃப் வாட்டர். ரெண்டு வாட்டர் மாலிக்யூலுக்கும் நடுவில் ஹெச்2ஓக்கும் நடுவில் இருக்கக்கூடிய பிணைப்பு தான் வந்து என்னது கொஹிஷன். அடிசன் அப்படின்னா என்னென்னா the force of attraction between molecules of different substance is called addition. Water molecules stick to the xylem because of force of addition. அதாவது வாட்டர் மாலிக்யூலுக்கும் ஏதாவது வேற ஒரு சப்ஸ்டன்ஸ்க்கும் நடுவில் இருக்கக்கூடிய இணைப்பு தான் வந்து அடிசன். Have you understood what I am saying? அதாவது இந்த வாட்டர் மாலிக்யூலுக்கும் இருக்கக்கூடிய கொஹிஷன் மூலமாகவும் அட்ராக்ஷன் மூலமாகவும் வாட்டர் மாலிக்யூலுக்கும் எனி அதர் சப்ஸ்டன்ஸ். இந்த இடத்துல எனி அதர் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னா என்னது சொல்லுவோம்? நம்ம சைலம் சொல்லலாம் இல்லையா? ஏன்னா வாட்டர் வில் பி மூவ்ஸ் டுவர்ட்ஸ் த்ரூ தி சைலம் வெசல்ஸ். அப்போ நீர் மூலக்கூறுக்கும் இடையே இருக்கக்கூடிய ஒரு இணைப்பு தான் வந்து கொஹிஷன். அடிஷன் அப்படின்றது ஒரு நீர் மூலக்கூறுக்கும் வேறு ஏதாவது ஒரு சப்ஸ்டன்ஸ். இந்த இடத்துல வேறு ஏதாவது ஒரு சப்ஸ்டன்ஸ் அப்படின்றது நம்ம சைலமில் சொல்லலாம். அப்போ சைலமுக்கும் நீர் மூலக்கூறுகளுக்கும் இடையே உள்ள இணைப்பின் மூலமாக என்ன ஆகும் அப்படின்னா வாட்டர் மாலிக்யூல்ஸ் வில் பி மூவ் கண்டினியூஸ்லி, இட் வில் பி மூவ். ஹவ் யூ அண்டர்ஸ்டுட்? ஸோ அதுதான் வந்து அடிஷன் கொஹிஷன் ஆஃப் வாட்டர் மாலிக்யூல். வாட்டர் மாலிக்யூல்ஸ் ஃபார்ம் ஏ கண்டினியூஸ் காலம் இன் த சைலம் பிகாஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ் ஆஃப் அடிஷன் அண்ட் கொஹிஷன் அமாங் தி மாலிக்யூல்ஸ். ஓகே, அடுத்தது வந்து டிரான்ஸ்பிரேஷன் புல். இந்த டிரான்ஸ்பிரேஷன் புல் அப்படின்றது என்னென்னா நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் இல்லையா? டிரான்ஸ்பிரேஷன் புல் மூலமாக தான் என்ன நடக்கும்? டிரான்ஸ்பிரேஷன்ஸ் வில் பி அக்கர். ஸோ வாட்டர் மாலிக்யூல் சைலம் மூலமாக என்ன ஆகுது? தாவரத்தினுடைய எல்லா பாகங்களுக்கும் போகுது, அதே மாதிரி லீஃப்க்கும் போகுது. ஓகேவா? டிரான்ஸ்பிரேஷன் த்ரூ ஸ்டொமேட்டா கிரியேட்ஸ் வேக்கம். ஸோ இங்கே ஸ்டொமேட்டாவில் வந்து டிரான்ஸ்பிரேஷன் மூலமாக என்ன ஆகும்? இங்கே இருக்கக்கூடிய வாட்டர் மாலிக்யூல்ஸ் வெளியே போக இந்த இடத்துல வந்து வேக்கம் அப்படின்னு வெற்றிடம் உருவாகும். ஸோ அந்த வெற்றிடம் வந்து என்ன பண்ணும்? கீழே இருக்கக்கூடிய வாட்டர் மாலிக்யூலை புல் பண்ணும், இழுக்கும். ஸோ அதன் மூலமாக என்ன ஆகும்? இந்த வாட்டர் மாலிக்யூல்ஸ் வில் பி ரீச் த ஏரியா ஆஃப் தி லீவ்ஸ். ஹவ் யூ அண்டர்ஸ்டுட்? ஸோ டிரான்ஸ்பிரேஷன் through stomata creates vacuum which creates a suction called transpiration pull. The transpiration pull sucks the water column from the xylem tube and thus water is able to rise a great height even in the tallest plant. ஸோ யூக்கலிப்டஸ் நம்ம அந்த பைன் கோன் ட்ரீஸ் எல்லாம் சொன்னோம் இல்லையா? அந்த எட்ஜில் இருக்கிற லீஃப்க்கும் வந்து எதன் மூலமாக தான் வாட்டர் கண்டென்ட் போகும்? இதே ப்ராசஸ் மூலமாக தான் வந்து வாட்டர் மாலிக்யூல்ஸ் வில் பி ரீச்ட் ஆல் த பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட் பாடி. ஹவ் யூ அண்டர்ஸ்டுட்? ஸோ அசன்ட் ஆஃப் சாப் அண்ட் இட்ஸ் ஈவெண்ட் வந்து ஒரு 7 மார்க் கொஸ்டின். ஸோ ஃபஸ்ட்டு வாட் இஸ் அசன்ட் ஆஃப் சாப் யூ ஷுட் ரைட். Then with the diagram, what are the process including in that? Root pressure, capillary action, addition cohesion of water molecules and transpiration pull. Okay, so here they have given this some activity. See more to know என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த வின்டர் சீசன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டுக்கு வெளியே வந்து இந்த புல்லெல்லாம் இருக்கும் பார்த்துருக்கீங்களா? புல் செடி இருந்தது அப்படின்னா இந்த மார்னிங் டைம் 1 drop of water will be at the tip of the grasses will be occur. How it will be happen? Why it is happening? Because of the transpiration pull. So dews of water droplets on the leaves grazes leaf of grass seen in early morning when the climatic is humid and excess of water is present in the plant. The excess of water is exerted in the form of liquid. This is due to the root pressure. Root pressure நால என்ன ஆகும்? அந்த எக்ஸஸ் வாட்டர் வந்து அந்த டிப் ஆஃப் த லீஃபில் இருக்கும். இந்த ஃபினாமினாக்கு என்ன பேர் அப்படின்னா கட்டேஷன் அப்படின்னு பேர். இந்த கட்டேஷன் அப்படின்றது ஒரு ஸ்பெஷல் ப்ராசஸ் அக்கரிங் இன் தி கிராசஸ். ஓகே, which takes place through specialized cells called hydatodes. இந்த கட்டேஷன் எதன் மூலமாக நடக்கும் அப்படின்னா ஹைடதோட் அப்படின்ற ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் செல்ஸ் மூலமாக நடக்கும். உங்களுக்கு 11th வந்தீங்க அப்படின்னா அனாட்டமி படிக்கும் பொழுது இந்த ஸ்ட்ரக்சர் கட்டேஷன்னா என்ன, அதில் இருக்கக்கூடிய செல்ஸ் என்னன்றதை டீட்டெயில்டாக படிக்கலாம். ஸோ கட்டேஷன் அப்படின்றது ஒரு 2 மார்க் கொஸ்டின், ஹைடதோட் அப்படின்றது 1 மார்க் கொஸ்டின். நெக்ஸ்ட்டு வந்து ரூட் ப்ரெஷரை டெமான்ஸ்ட்ரேட் பண்ண ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதை நான் சொன்னேன் இல்லையா, ஸ்மால் சாஃப்ட் ஸ்டெம்டு பிளான்ட் கட் த ஸ்டெம் ஹரிசாண்டலி. ரூட் ப்ரெஷர் அப்படின்றது ஒரு சின்ன தாவரத்தை எடுத்துகிட்டு அதோட ஸ்டெம்மை ஹரிசாண்டலாக கட் பண்ணி ஆசிட்டிஸ் அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், அந்த வெட்டின இடத்துல வந்து ட்ராப்ஸ் வந்து வாட்டர் ட்ராப்லெட்ஸ் இருக்கும். வாழை மரம்லாம் வெட்டி அப்படியே விட்டுட்டாங்கன்னா அந்த இடத்துல தண்ணி இருக்கும், பார்த்துருக்கீங்களா? ஸோ அந்த ட்ராப்லெட்ஸ் எதனால் உருவாகுது அப்படின்னா சொல்யூஷன் ஊசிங் அவுட் ஆஃப் த கட் ஸ்டெம் டியூ டு தி ரூட் ப்ரெஷர்னால என்ன ஆகும், வேர்லேருந்து இருக்கக்கூடிய வாட்டர் கண்டென்ட் வில் பி ஊஸ் அவுட்டிங். Have you understood this content, students? Very good. Let me meet next class remaining portion. So plants transportation will be completed. Next transportation in animals will see.